ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். அசட்டு அரக்கன். ஆசிரியர் பாவலர் நாரா நாச்சியப்பன். குரல் நன்மதி. ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி. கதை 4. அசட்டு அரக்கன். ஆனைமலை அடிவாரத்தில் தோட்டக்காரன் சமயோச்சிதம் தன் மனைவியுடனும் 7 மக்களுடனும் வாழ்ந்து வந்தான். 7 மக்களில் 3 ஆண் பிள்ளைகள், 4 பெண்கள். நாள் முழுவதும் தோட்டக்காரன் சமயோச்சிதம் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதும், பாத்தி வெட்டுவதும், கன்று நடுவதும், விதை விதைப்பதுமாக பாடுபட்டு உழைத்து வந்தான். அவன் மனைவி ஆவுடையாளும் காய்கறிகள் விற்று வந்து அதனால் கிடைக்கும் சிறு ஊதியத்தை கொண்டு சமையல் செய்து சாப்பாடு போடுவதும், துணிமணிகள் வாங்கி தைப்பதும், தன் 7 குழந்தைகளையும் வளர்ப்பதுமாக நாள் முழுவதும் உழைத்துக் கொண்டு வந்தாள். அந்த தோட்டத்தையும் வீட்டில் இருந்த ஒட்டை உடைசலான பழைய சாமான்கள் சிலவற்றையும் தவிர சமயோசிதத்திடம் சில கோழிகளும் 1 பசுமாடும் தான் இருந்தன. கோழிகளிடும் முட்டைகளையும் பசு கறக்கும் பாலையும் அவன் மனைவி ஊருக்குள் கொண்டு போய் விற்றுவிட்டு வருவாள். இந்த பணமெல்லாம் சேர்ந்து அவர்கள் அன்றாடம் கஞ்சி காய்ச்சி குடிப்பதற்கே போதுவதில்லை. ஆகவே அவர்கள் மறுநாள் சாப்பாட்டை பற்றி நினைக்க கூட மாட்டாத நிலையில் இருந்தார்கள். மலையுச்சியில் இருந்த கோட்டையில் பெருந்தலை பிரசண்டன் என்ற அரக்கன் தன் மனைவியான பெருவாய் பேச்சியுடனும் ஒரு வேலைக்காரனுடனும் வசித்து வந்தான். அந்த மலையும் மலையைச் சுற்றியிருந்த இடங்களும் தனக்குத்தான் சொந்தமானது என்று அந்த அரக்கன் நினைத்துக் கொண்டான். ஆகவே தோட்டக்காரன் சமயோசிதத்தின் நிலமும் தன்னுடையதென்றே கூறி அதற்கு வாடகையாக பணமும் காய்கறிகளும் பெற்று வந்தான். ஆண்டுக்கொரு முறை அவன் வாடகை பணம் வாங்க மலையை விட்டு கீழே இறங்கி வருவான். அவன் மிக பெரியவனாகவும் வலிமை வாய்ந்தவனாகவும் பொல்லாதவனாகவும் இருந்தபடியால் அவன் கேட்பதை கொடுப்பதைத் தவிர தோட்டக்காரனுக்கு வேறு வழி தெரியவில்லை. தன்னுடைய வரும்படி தனக்கும் தன் மனைவிக்கும் தன் 7 குழந்தைகளுக்கும் போதுமானதாக இல்லாவிட்டாலும் கூட எப்படியோ ஆண்டுதோறும் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்து அந்த அரக்கனுக்கு வாடகை கட்டி வந்தான் சமயோசிதம். ஆனால் ஒரு வருடம் மழை பொய்த்து விட்டது. கிணறு குளமெல்லாம் தண்ணீர் வற்றி தூழ்ந்து போய்விட்டன. தோட்டத்திற்கு தூரத்தில் இருந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து ஊற்ற கஷ்டப்பட்டு சமயோசிதம் தண்ணீர் துக்கி வந்த போதிலும் முன்னை போல காய்கறிகள் அதிகம் காய்க்கவில்லை. ஏதோ கிடைத்ததை கொண்டு அவர்கள் அரைவயிறும் குறைவயிறுமாக கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டு வந்தார்கள். வயிற்றுக்கே உணவு போதாத போது அவர்கள் வாடகை எப்படி கொடுக்க முடியும்? ஆகவே அவர்கள் அந்த ஆண்டு முடிவில் அரக்கனுடைய வருகையை அச்சத்தோடும் பீதியோடும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். வழக்கமாக அரக்கன் பெருந்தலை பிரசண்டன் வாடகை வசூல் பண்ண வருகின்ற மாதம் நெருங்கியவுடன் அவன் வருவதை முன்கூட்டியே அறிவிக்கும்படி தன் 7 குழந்தைகளையும் ஒரு நாளைக்கொருவர் தம் மலைப்பாதை பக்கம் காவல் வைத்திருந்தான் சமயோசிதம். ஒரு நாள் மாலை சமயோசிதமும் அவன் மனைவி மக்களும் அப்போதுதான் காய்ச்சி வைத்திருந்த கஞ்சியை குடித்து முடிந்திருந்தார்கள். அன்று காவல் பார்த்து கொண்டிருந்த அவனுடைய 2வது மகன் அப்போது திடீரென்று கூச்சலிட்டுக் கொண்டு ஓடி வந்தான். அப்பா, அப்பா, அரக்கன் மலையிலிருந்து இறங்கி வருகிறான். கையில் தண்டாயுதத்தோடு அவன் வந்து கொண்டிருக்கிறான் என்று கூவிக்க கொண்டே ஓடி வந்தான். சிக்கிரம் சிக்கிரம், சிறிதும் தாமதிக்காமல் எல்லோரும் புறப்படுங்கள் என்று சொல்லி சமயோசிதம் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் வீட்டுக்கு பின்னால் இருந்த வைக்கோல் போருக்கு சென்றான். வைக்கோல் போரின் அடியில் எல்லோரையும் ஒளிந்து கொள்ளச் சொன்னான். அவர்கள் எல்லோரும் சரியாக நுழைந்து விட்டார்களா என்று எண்ணிக்கொண்டான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஆனவுடன் சமயோசிதமும் 9வதாக நுழைந்து கொண்டு வெளியில் மேலும் கொஞ்சம் வைக்கோலை இழுத்துவிட்டு வழி தெரியாமல் மறைத்து விட்டான். அங்கே அவர்கள் பயந்து நடுநடுங்கிக் கொண்டு அரக்கன் வந்து போவதற்காக காத்திருந்தார்கள். மலையிலிருந்து அரக்கன் பிரசண்டன் இறங்கி வந்தான். தோட்டக்காரன் வீட்டை தட்டி பார்த்தான். பதில் இல்லை. தன் கையில் இருந்த தண்டாயுதத்தால் கதவை இடித்தான். பலன் இல்லை. வீட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். அதன் பிறகு தான் வீடு வெளியில் பூட்டியிருப்பதை கவனித்தான். அரக்கனுக்கு ஒரே கோபமாக வந்தது. நாளை வந்து பார்த்துக் கொள்கிறேன் என்று கத்திவிட்டு திரும்பினான். திரும்பி போகும்போது தோட்டக்காரனுடைய பிள்ளை, குட்டிகள் யாராவது தட்டுப்படுகிறார்களா என்று அரக்கன் சுற்றுமுற்றும் நோக்கினான். மாட்டுக் கொட்டகையில் கட்டி கிடந்த பசு மாட்டை தவிர வேறு ஓர் உயிர் பிராணியை கூட அவன் காண முடியவில்லை.
தனக்கு வந்த கோபத்தில் அவன் தன் தண்டாயுதத்தால் ஓங்கி அந்த பசுமாட்டின் மண்டையிலே ஒரு அடி அடித்தான். அந்த ஒரே அடியில் பசுமாடு செத்து கீழே விழுந்து விட்டது. பிறகு அவன் தன் கோட்டைக்கு திரும்பிச் சென்றான். அவன் போய்விட்டான். இனி தைரியமாக வெளிவரலாம் என்று தோன்றியதும் தோட்டக்காரன் சமயோசிதமும் குடும்பத்தினரும் வைக்கோல் போரின் அடியிலிருந்து வெளிவிட்டார்கள். இருமிக் கொண்டும் தும்மிக் கொண்டும் அரிக்கும் உடலை சொரிந்து கொண்டும் தூசியை தட்டிக் கொண்டும் அவர்கள் வெளியில் வந்தபோது அதுவரை அமைதியாக இருந்த அந்த தோட்டம் திடீரென்று உயிர் பெற்று விட்டது போல் இருந்தது. முதலில் அவர்கள் தாங்கள் கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொண்டு விட்டதாக எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் பசுமாடு செத்து கிடந்ததை பார்த்த பிறகு அவர்கள் மகிழ்ச்சி எல்லாம் துயரமாக மாறிவிட்டது. அந்த பசுமாடு அவர்களை பல வகையிலும் காப்பாற்றி வந்த தெய்வமாக விளங்கியது. அது செத்து போனதை எண்ணி தோட்டக்காரன் மனைவி ஆவுடையாள் விம்மி விம்மி அழுதாள். கொட்டி போன பாலுக்காக கட்டி அழுது கொண்டிருந்தால் என்ன பயனுண்டு? அழுவதை நிறுத்திவிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். வா, நான் அந்த மாட்டின் தோலை உரித்தெடுக்கிறேன். அதை சந்தையில் கொண்டு போய் விற்றால் 1 அல்லது 2 ரூபாய் கிடைக்கும். அதன் சந்தையை நீ கரியாக சன்மத்துவை 2 நாளைக்காவது சாப்பாட்டுக்கு ஆகும் என்று சொன்னான் சமயோசிதம். அவன் சொன்னபடியே செத்துப்போன மாட்டின் தோலை உரித்து காய வைத்தான். கரியை வெட்டி துண்டு துண்டாக்கி தன் மனைவியிடம் கொடுத்தான். அதன் குடல் பை ஒன்றிலே அதன் இரத்தத்தை பிடித்து நிரப்பி வைத்தான். பிறகு இருட்டு வந்தவுடன் எல்லோரும் பேசாமல் படுத்து தூங்கிவிட்டார்கள். பக்கத்தூர் சந்தையில் போய் அந்த மாட்டுத்தோலை விற்றுவிட்டு வருவதற்காக நள்ளிரவிலே வீட்டை விட்டு புறப்பட்டான் சமயோசிதம். தோளில் மாட்டுத்தோலை போட்டுக்கொண்டு இருட்டிலே அவன் போய்க் கொண்டே இருந்த போது பின்னால் யாராரோ விரைந்து நடந்து வரும் ஓசையும் பேச்சு குரலும் அவன் காதில் விழுந்தன. அவர்கள் திருடர்களாக இருக்கக்கூடும் என்று பயந்து அவன் பக்கத்தில் இருந்த மரம் ஒன்றிலே ஏறி உட்கார்ந்து அந்த மாட்டுத்தோலை கொண்டு தன் உடலை போர்த்திக் கொண்டான். அவர்கள் தன்னை கடந்து போன பின் கீழே இறங்கலாம் என்று அவன் எண்ணி இருந்தான். ஆனால் அவன் மறைந்திருந்த மரத்தின் அடியிலேயே அவர்கள் வந்து கூடினார்கள். அங்கு கூடிய 4 பேரும் 4 சாக்கு பைகளிலே ஏதோ கொண்டு வந்து தரையில் கொட்டினார்கள். பிறகு ஒருவன் கையில் கொண்டு வந்திருந்த லாந்தர் விளக்கை ஏற்றினான். கீழே கொட்டிய தங்க நாணயங்கள் முழுக்க அந்த லக்கு வெளிச்சத்தில் மின்னின. அவர்கள் அந்த நாணயங்களை தங்களுக்குள் பங்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் திருடர்கள் தாம் என்று உறுதியாக தெரிந்தவுடனே சமயோசிதத்தின் உடலெல்லாம் வெடவெடவென்று நடுங்கியது. அந்த நடுக்கத்தில் மரக்கிளையாடி இலைகள் ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து பயங்கரமான சலசலப்பை உண்டாக்கின. அவன் பற்களும் கிடுகிடுவென்று தந்தியடித்தன. இந்த ஒசைகளை கேட்ட திருடர்கள் மேலே நிமிர்ந்து பார்த்தார்கள். அவர்களிலே ஒருவன், யார் அது என்று சத்தம் போட்டான். உடனே பீதியை அடக்க மாட்டாமல் சமயோசிதம் ஊய் என்று கூச்சலிட்டு விட்டான். அப்போது அவன் போர்த்தியிருந்த மாட்டுத்தோல் நழுவி கீழே திருடர்களின் மேல் விழுந்தது. ஊய் என்ற பயங்கரமான சத்தத்தையும் 2 கொம்புடன் கருப்பாக தங்கள் மேல் விழுந்த அந்த கரிய பொருளையும் கண்ட திருடர்கள் ஏதோ பூதம்தான் தங்களை அமுக்க வருகிறதென்று எண்ணி பயந்து அலறி அடித்துக் கொண்டு தாங்கள் கொள்ளையடித்துக் கொண்டு வந்த பொருளை விட்டுவிட்டு அங்கிருந்து பாய்ந்தோடினார்கள். அவர்கள் போய் நெடுநேரத்திற்கு பிறகு ஒருவாறு பயம் தெளிந்து சமயோசிதம் கீழே இறங்கி வந்தான். கீழே கொட்டி கிடந்த தங்க நாணயங்களை எல்லாம் சாக்கு பைகளில் அள்ளி போட்டு நிரப்பினான். பிறகு அவற்றை மாட்டுத்தோளில் வைத்து மூட்டையாக கட்டி அதை கொண்டு தன் வீட்டுக்கு பேர்னான். கவும் கனமாக இருந்த அதை பெரும் பாடுபட்டு இழுத்துச் சென்று வீட்டில் சேர்த்தவுடன் தன் மனைவியை எழுப்பி தங்க நாணயங்களை தன்னுடன் கூட இருந்து எண்ணும்படி சொன்னான். மறுநாள் பகல் வரையிலே அவர்கள் உட்கார்ந்து எண்ணியும் தங்க நாணயங்களில் பாதியளவு கூட எண்ணி முடிக்கவில்லை. நம்மிடம் படி இருந்தால் எளிதாக அளந்து இத்தனை படி என்று கணக்கு செய்து விடலாம் என்று தோட்டக்காரன் மனைவி சொன்னாள். அந்த அரக்கனிடம் அளவுப்படி நிச்சயம் இருக்கும். அவனுக்கு வேண்டிய பொன்னும் பொருளும் இருந்தும் அவன் நம்மை வாடகை கொடு என்று சொல்லி வாட்டி வதைக்கிறான் என்று சொல்லிக் கொண்டிருந்த சமயோசிதத்துக்கு திடீர் என்று ஒரு யோசனை தோன்றியது. அவனும் அவன் மனைவியும் காதுக்குள் சிறிது நேரம் குசு குசுவென்று பேசிக் கொண்டார்கள். அதன் பின் தோட்டக்காரன் மனைவி நல்ல சேலை ஒன்றை கட்டிக்கொண்டு அரக்கனுடைய மாளிகைக்கு சென்றாள். சமையற்கட்டு பக்கம் இருந்த கதவை அவள் மெதுவாக தட்டினாள். அரக்கனுடைய வேலைக்காரன் வந்து கதவை திறந்தான். ஐயா, கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டு மரக்கால் படியை கொடுக்கிறாயா? என் கணவர் கொஞ்சம் பொன் கொண்டு வந்திருக்கிறார். அதை அளக்க எங்கள் வீட்டில் படி ஒன்றும் இல்லை என்றாள். தோட்டக்காரன் மனைவி ஆவுடையாள்
வேலைக்காரன் அவளை வியப்போடு நோக்கினான். பொன் அளக்கப்படி வேண்டுமா என்று நம்பிக்கையில்லாத குரலில் கேட்டான். பேச்சுக்குரலை கேட்டுவிட்டு அரக்கன் மனைவியான பெருவாய் பேச்சி அங்கே வந்தாள். தோட்டக்காரன் மனைவியை பார்த்தவுடன் அந்த அரக்கி, உனக்கென்னடி தைரியம்? இந்த வருடம் கொடுக்க வேண்டிய வாடகை பணத்தை உன் கணவன் இன்னும் கொடுக்கவில்லை. நீ எப்படி இங்கே இவ்வளவு துணிச்சலாக வந்து விட்டாய்? போ போ என்று விரட்டினாள். உடனே தோட்டக்காரன் மனைவி ஆவுடையாள் மிகவும் மரியாதையாக அந்த அரக்கியின் முன் தலைவணங்கி, அம்மா பெருவாய் பேச்சி, இனிமேல் பாக்கி வைக்க மாட்டோம். என் கணவருக்கு இப்போது கொஞ்சம் அதிர்ஷ்டம் வந்து விட்டது. அவர் நிறைய தங்கம் கொண்டு வந்திருக்கிறார். அவ்வளவு தங்கம் நீங்கள் கூட இதுவரை பார்த்திருக்க மாட்டீர்கள். அதை அளப்பதற்கு படி வாங்குவதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன். இப்போது உங்கள் வேலைக்காரரிடம் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று சொன்னாள். தங்கம் அளக்கப்படி வேண்டுமா? உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்டாள் அரக்கி. எனக்கொன்றும் பைத்தியம் இல்லை அம்மா, உண்மையைத்தான் சொல்கிறேன் என்றாள் உடையாள். மூடமே உளராதே என்று கூறினள் அரக்கி. அவளால் நம்ப முடியவில்லை. அரக்கி இருக்காது என்று கூற உடையாள் உண்மைதான் என்று கூற, இப்படியாக பெண்கள் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் போட்ட கூச்சலில் சரியாக துறங்க முடியாத அரக்கன் பெருந்தலை பிரசண்டன் கோபத்தோடு உருமிக்கொண்டே அங்கு எழுந்து வந்தான். தோட்டக்காரன் மனைவியை கண்டவுடனே அவன் கடுமையான குரலில், நீதானா? சரி, உன் கணவனிடம் சொல்லிவிடு. நாளைக்கு அவன் ஒழுங்காக வாடகை பணத்தை எண்ணிக் கொடுக்காவிட்டால் நான் சும்மா விடப் போவதில்லை என்று கண்டிப்பாக கூறினான். உடையாள் அவன் முன்னால் மரியாதையாக தலை வணங்கி நின்று, ஐயா, பெருந்தலை பிரசண்ட பெருமானே, தங்களுக்குரிய வாடகை பாக்கியை தவறாமல் கொடுத்துவிட்டு தான் என் கணவர் விரும்புகிறார். வேண்டுமானால் நீங்கள் இன்றே கூட வந்து வாங்கிக் கொள்ளலாம். அவருக்கு இப்போது கொஞ்சம் அதிர்ஷ்டம் வந்திருக்கிறது. எல்லாம் உங்கள் தயவால் தான். நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருந்திருந்தால் அவர் அதன் தோலை உரித்தெடுத்து சந்தைக்கு விற்க கொண்டு போயிருக்கவும் மாட்டார். 4 சாக்குப்பை தங்கத்தோடு திரும்பி வந்திருக்கவும் மாட்டார். அதற்காக தங்களுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக நன்றி கூறுகிறோம். இப்பொழுது அவ்வளவு பொற்காசுகளையும் அளக்க எங்களிடம் எதுவும் இல்லை. அதற்காகத்தான் உங்களிடமிருந்து படி வாங்கிக் கொண்டு போகலாம் என்று வந்தேன் என்றாள். அவள் சொல்லுவதெல்லாம் மொட்டை பொய் என்று சொல்லி சுமார் 5 நிமிடம் வரை அரக்கன் அவளை திட்டினான். கடைசியில் ஒருவாறு தணிந்து, சரி வா, நானே நேரில் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டான். அரக்கன் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது அவனுடன் கூடவே வருவதற்காக உடல் குலுங்க குலுங்க ஓடி வந்தாள் தோட்டக்காரன் மனைவி. தோட்டக்காரன் வீட்டில் அவன் தங்க நாணய குவியலின் மத்தியிலே உட்கார்ந்து கொண்டிருப்பதை நேரில் பார்த்த அரக்கன் ஆச்சரியத்தால் வாய்ப்பிழந்து நின்று கொண்டிருந்தான். அவன் ஆச்சரியம் சிறிது தணிந்து பேசக்கூடிய நிலை வந்தவுடன், இவ்வளவு பொன்னும் நீ கொண்டு போன ஒரு மாட்டுத்தோலுக்காகவா கிடைத்தது? இது உண்மைதானா என்று கேட்டான். உண்மைதான் பெருந்தலை பிரசண்டரே, இதோ பாரும் 4 சாக்கு பைகள் என்று தலை நிமிர்ந்து பதில் கூறினான் சமயோசிதம். சரி, நான் வருகிறேன் என்று அரக்கன் சொல்லிவிட்டு வாடகை பணம் கூட கேட்காமல் அவசரமாக திரும்பிச் சென்றான். தங்கள் தந்திரம் பலித்ததென்று சமயோசிதமும் அவன் மனைவியும் ஒருவரையொருவர் பார்த்து வாய்கிழியச் சிரித்தார்கள். அரக்கனுக்கு சொந்தமான பசுக்கள் மொத்தம் 40 இருந்தன. அவை அனைத்தும் மலையின் மறுசரிவில் மேய விடப்பட்டிருந்தன. 40 பசுக்களுக்கும் எவ்வளவு சாக்கு பொன் கிடைக்கும் என்று நடந்து செல்லும் போதே கூட்டி பார்த்து கொண்டான் அரக்கன். 4 40 தடவையும் கூட்டிய பிறகு 160 சாக்கு கணக்கு வந்தது. உடனே அவன் ஒட்டமும் நடையுமாக தன் மாளிகைக்கு வந்து சேர்ந்தான். தன் வேலைக்காரனை கூவி அழைத்தான். போ போ, உடனே போ, என் பசுக்கள் எல்லாவற்றையும் கொன்று தோலை உரித்து எடு. அந்த தோலை எல்லாம் பக்கத்து ஊர் சந்தைக்கு கொண்டு போ. ஒரு தோலுக்கு 4 சாக்கு தங்கம் வீதம் விற்று கொண்டு வா. உடனே தாமதிக்காமல் இன்றே சந்தைக்கு போய்விடு. நீ தாமதித்தால் மாட்டுத்தோல் விலை இறங்கிவிடக் கூடும். போ போ, சீக்கிரம் போ என்று வேலைக்காரனை ஏவினான். கட்டளையிட்டபடியே வேலைக்காரன் நடந்தான். ஆனால் அவன் சந்தைக்கு போய் மாட்டுத்தோலை வைத்துக் கொண்டு விலை கூறிய போது எல்லோரும் அவனை பார்த்து கேலி செய்து சிரித்தார்கள். அதுதான் மாட்டுத்தோலுக்கு அப்போது உள்ள விலைவாசி என்று வாதாடினான். ஆனால் அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று எல்லோரும் பரிகாசம் பண்ணினார்கள். கடைசியில் அவன் மாட்டுத்தோல் ஒன்று 1 ரூபாய் வீதம் விற்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். மாளிகையில் அவனுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைத்திருக்கும் என்பதை எளிதாக யூகித்துக் கொள்ளலாம். கிழே தோட்டக்காரன் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவதற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். குழம்பு அப்போதுதான் அடுப்பில் கொதித்துக் கொண்டிருந்தது. அந்த சமயம் அரக்கன் வருகிறானா என்று காவல் காத்துக் கொண்டிருந்த பெரிய பெண்
அப்பா அப்பா, அரக்கன் மலையிலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று அலறிக்கொண்டு ஓடி வந்தாள். இதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சமயோசிதம், சிக்கிரம் சிக்கிரம், இந்த சட்டியை வெளியில் தூக்கிச் செல்ல வேண்டும், கூட ஒரு கைப்பிடி என்று தன் மனைவியிடம் கூறினான். அவன் மனைவி ஆவுடையாளும் அவனும் கந்தைகளை வைத்து பிடித்துக் கொண்டு குழம்புச் சட்டியை வெளியில் இருந்த புல் தரையில் கொண்டு வந்து வைத்தார்கள். பிறகு சமயோசிதம் ஒரு சவுக்கை எடுத்துக்கொண்டு அந்த குழம்பு சட்டியை ஓங்கி ஓங்கி அடித்தான். சட்டியே சிக்கிரம் சிக்கிரம், நாங்கள் பசியோடு காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டே அதை ஓங்கி ஓங்கி அடித்தான். அப்போது அரக்கன் தன் தண்டாயுதத்தை ஓங்கிக் கொண்டே, புரட்டுக்கார திருட்டுப் பயலே இரு, இதோ உன்னை என்ன செய்தி என்று விசாரிக்கிறேன் என்று கூவியபடி நெருங்கினான். ஆனால் சமயோசிதம் அவனை கவனிக்காமல் சட்டியை ஓங்கி ஓங்கி சவுக்கால் அடித்துக் கொண்டிருந்தான். இதைக் கண்ட அரக்கன் பெருந்தலை பிரசண்டன் வியப்பினால் செத்த பிணம் போல் நின்று விட்டான். தோட்டக்காரா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்டான். அரக்கன் குரலை கேட்டதும் ஆச்சரியமடைந்தவன் போல் தலை நிமிர்ந்து பார்த்த சமயோசிதம், ஐயா, சாப்பாட்டிற்காக குழம்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன், இப்போதுதான் ஒரு கொதி வந்திருக்கிறது என்றான். முட்டாளே, அடுப்பில்லாமல் நெருப்பில்லாமல் புல்தரையின் மீது வைத்துக் கொண்டு எப்படி குழம்பு வைப்பாய் என்று உருமினான் அரக்கன். ஐயா, உங்களுக்கு விஷயம் தெரியாது, இது ஒரு மாயச்சட்டி, இது நெருப்பில்லாமலே எதையும் சமைக்க கூடியது. 1-2 நிமிடங்கள் இதை சவுக்கினால் அடித்தால் போதும், உடனே கொதி வந்து உள்ளே இருக்கும் பொருள் வெந்து சமையலாகிவிடும் என்றான் தோட்டக்காரன். பொய் பொய், வடிகட்டின பொய் என்று சொல்லிக்கொண்டே நெருங்கி வந்து குழம்பு சட்டியை நோக்கினான் அரக்கன். அப்போதுதான் அடுப்பிலிருந்து இறக்கி வைத்த சட்டி ஆகையால் அதிலிருந்த குழம்பு தளதளவென்று கொதித்துக் கொண்டிருந்தது. கரியின் வாசனையோடு ஆவி வந்து கொண்டிருந்தது. அரக்கனுக்குத்தான் இன்னும் சாப்பாடு முடிக்கவில்லை என்பது ஞாபகத்துக்கு வந்தது. நான் இந்த சட்டியை கொண்டு போகிறேன், எனக்கு இது மிகவும் பயனுள்ளதாயிருக்கும் என்று சொன்னான் அரக்கன். ஐயா, விறகு விலை அநியாயமாயிருக்கிறது, என் சட்டியை விட்டுவிட்டு நான் என்ன செய்வேன் என்று வருத்தப்படுபவன் போல் நடித்தான் சமயோசிதம். சமைக்காமலே சாப்பிடு என்று அரக்கன் அகங்காரத்தோடு கூறிவிட்டு அருகில் கிடந்த கந்தையை எடுத்து கொதிக்கின்ற அந்த சட்டியை குழம்போடு சேர்த்து தூக்கிக் கொண்டு மலை மேலிருந்த தன் மாளிகைக்கு சென்றான். அவன் தலைமறைந்தவுடன் சமயோசிதமும் அவன் குடும்பத்தினரும் விழாநோகச் சிரித்தார்கள். அரக்கன் தன் மாளிகைக்கு போய் சேரும் சமயம் சட்டி சூடு தணிந்து விட்டது. எத்தனை முறை சவுக்கால் அடித்தும் அது திரும்ப கொதிக்கவில்லை. அரக்கனுடைய மடத்தனத்தைக் கண்டு அவனுடைய வேலைக்காரன் வாய்க்குள் சிரித்துக் கொண்டான். அரக்கி பெருவாய் பேச்சியோ வெளிப்படையாகவே அவனை மூட்டாள் மூட்டாள் என்று புத்தி வரும்படியாக திட்டினாள். குழம்பு சட்டியை சவுக்கால் அடித்து அடித்து அரக்கனுடைய கை வலித்து விட்டது. கடைசியில் அவன் ஆத்திரத்தோடும் கோபத்தோடும், இருக்கட்டும், நாளைக்கு அந்த தோட்டக்கார பயலை என்ன பாடுபடுத்துகிறேன் பார், அவன் இந்த உலகத்தில் பிறந்ததே தப்பு என்று நினைக்கும்படியாக செய்து விடுகிறேன் என்று வஞ்சினம் கூறினான். மறுநாள் அதிகாலையில் மலைப்பக்கம் காவல் இருந்த சழையோசிதத்தின் பெரிய பையன் ஓடி வந்து பொறும் பீதியோடு, அப்பா அப்பா, அரக்கன் மலையிலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று கூவினான். எப்படியும் அரக்கன் திரும்பி விடுவான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சமயோசிதம் செத்துப்போன பசுமாட்டின் இரத்தத்தை நிரப்பி வைத்திருந்த குடல் பையை எடுத்து தன் மனைவியின் கழுத்தில் கட்டி தொங்கவிட்டான். பிறகு சேலை முந்தானையால் அதை மூடி மறைத்துக் கொள்ளச் செய்தான். இப்போது நீ சரியாக நாடகம் ஆட வேண்டும் என்று அவளை எச்சரித்து வைத்தான் சமயோசிதம். ஆவுடையாளும் சரி என்றாள். கோபமாக உரிமை திட்டிக் கொண்டே அரக்கன் தோட்டத்திற்குள் நுழைந்தவுடனேயே வீட்டிற்குள் தோட்டக்காரனும் அவன் மனைவியும் ஒருவரையொருவர் வைது கொள்ள ஆரம்பித்தார்கள். துப்பு கெட்டவளே, சீர்கெட்டவளே, துடைப்பக்கட்டையே என்று திட்டினான் சமயோசிதம். குடிகாரனே, அறிவு கெட்டவனே, உபயோகமற்றவனே என்று வசைபாடினாள் அவன் மனைவி. அதோடு நில்லாமல் ஒரு மரக்கம்பை எடுத்துக்கொண்டு அவனை அடிக்கப் போனாள் மனைவி. அரக்கனுடைய கூப்பாட்டையும் அடக்கும்படியான கூச்சல் போட்டு கணவன் மனைவி இருவரும் சச்சரவிட்டுக் கொண்டிருந்தார்கள். கோபமாக வந்த அரக்கன் என்றும் அடித்துக் கொள்ளாத தம்பதிகள் அன்று அப்படி ஆக்ரோஷமாக சண்டையிட்டுக் கொள்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டு கதவோரமாக நின்று கொண்டே கவனித்தான்.
திடீரென்று சமயோசிதம் ஒரு பெரிய கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு தன் மனைவியின் நெஞ்சிலே குத்தினான். அந்த கத்தி நெஞ்சுக்கு நேரே இருந்த பசுமாட்டு இரத்தமடங்கிய குடல் பையை குத்தி கிழித்ததால் இரத்தம் பீரிட்டுக் கொண்டு விழுந்தது. தோட்டக்காரன் மனைவி பயங்கரமாக அலறிக்கொண்டு செத்தவள் போல் கீழே விழுந்து விட்டாள். பிறகு அவள் உடல் அசையவே இல்லை. பேச்சு மூச்சில்லாமல் பிணம் போல் கிடந்தாள். பாவி கொலைகாரா! முதலில் உன்னுடைய தந்திரத்தால் நான் அருமையாக வளர்த்த பசுக்களை எல்லாம் கொல்லும்படி செய்தாய். இப்போது என் கண் முன்னாலேயே உன் மனைவியை கொலை செய்து விட்டாய். மறுபடியும் நீ இந்த பாதகச் செயல்களை செய்யாமல் இருக்க உன்னை துறக்கு மரத்தில் தான் கட்டி தொங்கவிட வேண்டும் என்று அரக்கன் கூவிக்கொண்டே வீட்டின் உள்ளே வந்தான். அப்போதுதான் அரக்கன் வந்ததை கவனித்தது போல, சமயோசிதம், ஐயா அரக்கரே, வாருங்கள், வணக்கம். என் மனைவியை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஏனென்றால் இது அடிக்கடி நடக்கக்கூடிய காரியம்தான். நான் கொஞ்சம் முன் கோபக்காரன் என்பதுதான் உங்களுக்கு தெரியுமே. கோபத்தில் இப்படித்தான் அவளை நான் கத்தியால் குத்தி விடுவேன். ஆனால் அவளுக்கு அதனால் ஒன்றும் கெடுதல் இல்லை. ஏனென்றால் என்னிடம் இருக்கும் இந்த மாய்துருத்தி மிகவும் உபயோகமாயிருக்கிறது என்று சொல்லி அடுப்படியில் இருந்த துருத்தியை எடுத்து வந்தான். அதை தன் மனைவியின் மூக்கு துவாரத்தில் வைத்து மெல்ல மெல்ல ஊதினான். சிறிது நேரத்திற்கு பின் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள் மனைவி. அவள் அப்போதுதான் அரக்கனை கண்டது போல, ஐயா, இப்படிப்பட்ட நேரத்திலா நீங்கள் இங்கு வர வேண்டும்? எங்களுக்குள் சண்டை நேர்ந்து இவர் என்னை கொல்லும் சமயத்திலா நீங்கள் வந்து சேர வேண்டும்? இப்படிப்பட்ட கண்ணராவி காட்சியையா நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டாள். அரக்கன் அவளுடைய அங்கலாய்ப்பை எல்லாம் சிறிதும் கவனிக்கவில்லை. அவன் பார்வை முழுவதும் தோட்டக்காரன் கையில் இருந்த துருத்தியின் மீதே பதிந்திருந்தது. அந்த துருத்தி எனக்கு கூடும், அதை கொடுத்து விடு என்று கேட்டான் அரக்கன். ஐயா, மறுபடியும் என் மனைவியை கொன்ற பிறகு என்ன செய்வது என்று கேட்டான் சமயோசிதம். புதைத்து விடு என்று சொல்லிவிட்டு அரக்கன் அந்த துருத்தியை பறித்துக் கொண்டு தன் மாளிகைக்கு திரும்பினான். சமயோசிதமும் அவன் குடும்பத்தாரும் இடுப்பு வலிக்க சிரித்தார்கள். மாளிகைக்கு வந்த அரக்கனை அவன் மனைவி பெருவாய் பேச்சு வாசலிலேயே சந்தித்தாள். அந்த தோட்டக்காரனிடம் உங்கள் ஆத்திரத்தை தீர்த்து கொண்டாயா என்று அவள் கேட்டாள். நான் ஆத்திரத்தையே மறந்துவிட்டேன். ஆனால் என் அருமை அரக்கியே, இதோ பார், ஓர் அருமையான பொருளை கொண்டு வந்திருக்கிறேன். இது ஒரு மாயத் துருத்தி. இறந்தவர்களை திரும்பவும் மூச்சுவிடச் செய்யும் இந்த அதிசய துருத்தி என்று பெருமையுடன் சொன்னான் அரக்கன். ஐயோ, மறுபடியும் அந்த தோட்டக்காரன் உன்னை ஏமாற்றி விட்டானா? இந்த உலகத்திலேயே உன்னை காட்டிலும் பெரிய முட்டாள் யாரும் இருக்க மாட்டார்கள் போலிருக்கிறதே என்று அரக்கி பெருவாய்ப் பேச்சு பெரிதாக பேச ஆரம்பித்தாள். அரக்கன் அவளை இடைமறித்து பேச முயன்றான். ஆனால் அவள் இடைவிடாமல் அவன் ஏமாந்து போனதை குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். அவள் பேசும்போது அரக்கன் குறுக்கே பேச முயன்ற போதெல்லாம் இப்படித்தான் தோல்வி காண்பது வழக்கம். இந்த வழக்கத்தை மாற்ற அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அரக்கன் எண்ணினான். உடனே அவன் ஒரு கத்தியை எடுத்து அவளுடைய குரல் வளையை இரண்டு பக்கமும் காது வரை கிழித்து விட்டான். அவள் இந்த நிலையில் இறந்து போனாள். அவளுக்கு நன்றாக புத்தி வர வேண்டும் என்பதற்காக மத்தியானம் வரையில் அவளை செத்த நிலையிலே வைத்திருந்து பிறகுதான் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று அரக்கன் நினைத்திருந்தான். மத்தியானம் வந்தது. அவனுக்கு வயிற்று பசியும் எடுத்தது. மனைவியை உயிர்ப்பித்து சோறு போடச் செய்ய வேண்டும் என்று தோன்றியது. தோட்டக்காரனிடம் பறித்து வந்த துருத்தியை எடுத்து அரக்கியின் மூக்கிலே பொருத்தி ஊது ஊது என்று ஊதினான். அவன் முகம் வீங்கி சிவக்கும் வரை ஊதினான். ஆனால் அரக்கி செத்தபடியேதான் கிடந்தாள். கடைசியில் அரக்கன் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தான். தன் முட்டாள்தனத்தால் அருமை மனைவியை இழந்த துக்கம் தாங்காமல் தலைமயிரை பீத்துக் கொண்டு மாளிகை அதிரும்படியாக கூச்சலிட்டுக் கொண்டு அங்குமிங்கும் ஓடினான். அவன் மனைவி அப்படி ஒன்றும் அழகியல்ல. அவன் அன்பை கவர்ந்தவளும் அல்ல. அவள் ஒரு பெரிய வாயாடிதான். எப்போதும் அவளிடம் சச்சரவிட்டு வாயாடித்தனமாக ஏதாவது பேசிக்கொண்டுதான் இருப்பாள். ஆனால் சுவை சுவையாக உணவு சமைப்பதிலே பெரிய கெட்டிக்காரி. அவனுடைய வேலைக்காரனுக்கோ உளுந்துக்கும் கடுகுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆகவேதான் அரக்கன் தன் மனைவியை இழந்தது பற்றி அவ்வளவு துவாரம் வருந்தினான். மலை அடிவாரத்தில் தோட்டக்காரன் சமயோசிதம் அப்போதுதான் மத்தியான சாப்பாட்டை முடித்துவிட்டு அன்று அவன் மனைவி அவனுக்காக வைத்திருந்த பாயாசத்தை அருந்திக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் அரக்கன் பிரசண்டனும் அவன் வேலைக்காரனும் ஆத்திரத்தோடு கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள். இந்த சமயம் எல்லோருக்கும் கடைசியான 4வது பெண் குழந்தை மலைப்பக்கத்தை கவனித்து காவல் செய்து கொண்டிருந்தாள். அவள் அரக்கனும் அவனுடைய வேலைக்காரனும் இறங்கி வருவதை கண்டதும் பயந்து கிச்சு குரலில் கத்திக்கொண்டு வைக்கோல் போருக்கு கீழே போய் மறைந்து கொண்டாள்.
அவளுடைய கிச்சுக்குரல் சமயோசிதத்தின் காதில் விழவில்லை. ஆகவே இந்த சமயம் யோசனை செய்வதற்கு நேரமும் வாய்ப்பும் இல்லாத வகையில் சமயோசிதம் அரக்கனிடம் மாட்டிக்கொண்டான். எப்போதும் அதிர்ஷ்டம் ஒருவனுக்கு துணை இருக்க முடியாது என்பது அப்போது மெய்யாகிவிட்டது. அரக்கன் அப்படியே சமயோசிதத்தின் குடுமியை பிடித்து துவாக்கி தன் வேலைக்காரன் திறந்து பிடித்துக் கொண்டிருந்த சாக்குக்குள் அவனை போட்டான். பிறகு வேலைக்காரன் சாக்கு பையின் வாயை கட்டி தன் தோள் மீது தூக்கிக் கொண்டான். சாக்கு பைக்குள் இருந்த சமயோசிதத்தை தூக்கிக் கொண்டு அரக்கனும் அவனுடைய வேலைக்காரனும் ஆற்றுக்கு போனார்கள். 6 மைல் தூரத்தில் இருந்தது. அப்போது மத்தியான நேரமாக இருந்தபடியால் வெயிலும் அதிக வெப்பமாக இருந்தது. வழியில் ஒரு கள்ளுக்கடை தென்பட்டது. அந்த கள்ளுக்கடை வாசலுக்கு வந்தவுடன் அரக்கன் பிரசண்டன் சாக்கை இறக்கி கீழே வைக்கும்படி வேலைக்காரனுக்கு உத்தரவிட்டான். எனக்கு தாகமாக இருக்கிறது. நான் கொஞ்சம் கள்ளு குடித்து விட்டு வர வேண்டும். இன்று இந்த புரட்டக்காரனை தீர்த்து கட்டப் போகிறோம். ஆகையால் உனக்கும் ஒரு மொந்தைக்கள் வாங்கித் தருகிறேன் வா என்று அழைத்தான் அரக்கன். வேலைக்காரன் இதை கேட்டு பெருங்களிப்பு கொண்டு அரக்கன் பின்னாலேயே கள்ளுக்கடைக்குள் நுழைந்தான். கள்ளுக்கடை வாசலில் கட்டியிருந்த சாக்குக்குள்ளே சமயோசிதம் மட்டும் தனியாக இருந்தான். அவன் தன் மூச்சையெல்லாம் அடக்கி முண்டி முண்டி பார்த்தும் ஒன்றும் பலனில்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் சாக்கு பலமாக கட்டப்பட்டிருந்தது. சமயோசிதம் தன் நம்பிக்கையை இழந்துவிட்ட சமயத்தில் சாலையில் கழுதைகள் நடக்கின்ற சப்தம் கேட்டது. உண்மையில் 12 கழுதைகளின் மேல் வியாபாரத்திற்குள்ள சரக்குகளை ஏற்றிக்கொண்டு அப்பொழுது அந்த வழியாக ஒரு வியாபாரி சென்று கொண்டிருந்தான். நண்பனே, என்னை அவிழ்த்து விடு, நல்ல நண்பனே. ஆனா என்னை அவிழ்த்து விடு என்று கூவினான். சமயோசிதம் வியாபாரி தன் கழுதைகளை நிறுத்திவிட்டு சாக்கு மூட்டையின் அருகே வந்து, நான் எதற்காக உன்னை அவிழ்த்து விட வேண்டும் என்று கேட்டான். எனக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது, அதற்காகத்தான் உன் துணையை நாடுகிறேன். தயவு செய்து என்னை அவிழ்த்து விடு என்றான் சமயோசிதம். வியாபாரி சாக்கு மூட்டையின் மேல் தன் காலால் எட்டி உதைத்தான். இந்த கழுதைகளை சந்தைக்கு ஓட்டிக்கொண்டு போய் எவ்வளவோ வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. வழியில் சாக்கு மூட்டையில் கட்டப்பட்டு கிடப்பவர்களை எல்லாம் அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை. வேறு யாரையாவது பார்த்துக்கொள் என்று சொல்லி தன் சவுக்கை ஓங்கி வீசிக்கொண்டு ஹை ஹை என்று தன் கழுதைகளை செலுத்தத் தொடங்கினான். நெல் நெல், போய்விடாதே. நீ எனக்கு உதவி செய்யத்தான் வேண்டும். நானும் உன்னை போல் ஒரு வியாபாரிதான். ஒரு பெரிய பணக்காரன் என்னை தன் மாளிகைக்கு தூக்கிக் கொண்டு போகிறான். அவனுடைய மகள் ஒரு வியாபாரியை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் செய்கிறாளாம். திருமணம் இன்றைக்கே நடக்கப் போகிறது. திருமணம் முடிந்ததும் தன் மகளுக்கு சீதனமாக பண்காரன் பாதி சொத்தை எழுதி வைக்கப் போகிறான். ஆனால் எனக்கென்னவோ பணக்காரனாக வாழ்வது சுத்தமாக பிடிக்கவில்லை. அதோடு எனக்கு நல்ல மனைவி ஒருத்தியும் இருக்கிறாள் என்றான் சமயோசிதம். இருந்தால் என்ன, உன்னை போன்ற நிலையில் நான் இருந்தால் இப்படி முட்டாள்தனமாக மறுக்க மாட்டேன் என்று சொன்னான் வியாபாரி. அப்படியானால் நண்பனே, எனக்கு பதிலாக நீ போகலாமே. போவது யாராக இருந்தாலும் அது ஒரு வியாபாரியாக இருந்தால் போதும். அந்த பெண்ணுக்கு என்றான் சாக்கு மூட்டைக்குள் இருந்த சமயோசிதம். வியாபாரி சிறிது நேரம் யோசித்தான். சமயோசிதமோ அதே சமயம் இந்த விவகாரம் முடிவதற்குள் உள்ளே போன அரக்கன் திரும்பி வந்துவிடக் கூடாதே என்று கடவுளை வேண்டிக் கொண்டான். சாக்கு மூட்டையை முடிந்து கட்டியிருந்த கயிற்றை வியாபாரி அவிழ்த்து விட்டான். சமயோசிதம் வெளியே வந்ததும் சாக்குக்குள்ளே வியாபாரி நுழைந்து கொண்டு, இதோ பார், என் கழுதைகளை இங்கேயே பக்கத்தில் ஒரு மரத்தடியில் நிறுத்தி வைத்து என் சரக்குகளை பத்திரமாக பார்த்துக்கொள். நான் போய் அந்த பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சீதன பணத்திற்கும் நிச்சயமான ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன். இங்கே நீ என் சரக்குகளை ஒழுங்காக பார்த்துக் கொண்டால் திரும்பி வந்ததும் உனக்கு மொந்தைக்கள் வாங்கித் தருகிறேன் என்றான். உன் சரக்குகளை நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். அதை பற்றி சிறிதும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டே அந்த வியாபாரியை சாக்கு மூட்டைக்குள்ளே வைத்து நன்றாக இறுக்கி கட்டிவிட்டான் சமயோசிதம். பிறகு அவன் சவுக்கை எடுத்துக்கொண்டு கழுதைகளை வெகு வேகமாக அடித்து விரட்டிக் கொண்டு புறப்பட்டான். அவன் சாலை முனையில் திரும்பிய சமயத்தில் உள்ளே கள்ளு குடிக்கப் போன அரக்கனும் வேலைக்காரனும் திரும்பி வந்தார்கள். சாக்கு மூட்டையை துக்கிக் கொண்டு போய் ஆற்றிலே போட்டார்கள். அரக்கன் மிகுந்த ஆனந்தத்தோடு அந்த புரட்டுக்கார பயல் ஒழிந்தான். இப்போதுதான் எனக்கு மன அமைதி ஏற்பட்டது. சரி வா, திரும்புவோம் என்று சொன்னான். ஆனால் சம்பந்தமில்லாத யாரோ ஒரு வியாபாரி உயிரை இழந்தான் என்ற விஷயம் அவனுக்கு தெரியாது.
சமயோசிதம் கழுதைகளை ஒட்டிக்கொண்டு சந்தைக்கு வந்தான். வசதியான ஓர் இடத்தை தேர்ந்து அந்த இடத்திலே கழுதைகளின் மேலிருந்த வியாபார சரக்குகளை பரப்பி வைத்தான். அவை அனைத்தும் வண்ண கண்ணாடி துண்டுகள் இழைத்து வெள்ளியினால் செய்த மோதிரங்களும் மேகலைகளும் தலைச்சிட்டிகளும் வளையல்களும் பொத்தான்களுமாயிருந்தன. எல்லாம் நல்ல விலைக்கு போயின. அவன் இவ்வாறு வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது அவனுக்கு நன்றாக பழக்கப்பட்ட அரக்கனுடைய குரல் அவன் காதிலே பட்டது. அவன் பீதியோடு தலை நிமிர்ந்து பார்த்தான். அரக்கனும் அவனுடைய வேலைக்காரனும் ஏக்களிப்போடு ஒருவரோடொருவர் கைகோர்த்துக் கொண்டு சந்தையினோல்டே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் குடிவெறியில் ஆடி ஆடி அசைந்தசைந்து நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அரக்கன் தான் மிகவும் குடித்திருந்தான். அவன் தள்ளாடி விழப்போகும் போதெல்லாம் வேலைக்காரன் அவனை தாங்கி பிடித்து நிறுத்தினான். அரக்கன் எக்களிப்போடு பாடிக்கொண்டிருந்தான். இவ்வளவு ஆனந்தமான நிலையில் சமயோசிதம் அவனை பார்த்ததே இல்லை. அவன் கண்ணில் படாமல் தப்பிப்பதற்காக சமயோசிதம் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடம் எங்காவது இருக்கிறதா என்று திரும்பி திரும்பி பார்த்தான். ஆனால் அவன் தகுந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்குள் அரக்கன் அவன் கடை எதிரே வந்து வியப்போடு வாயை பிளந்து கொண்டு நின்றான். நடுங்கிக் கொண்டிருந்த சமயோசிதத்தின் பக்கம் அரக்கன் பிரசண்டன் தன் கையை நீட்டி, தோட்டக்காரா, ஆற்றின் அடியில் இருக்க வேண்டிய நீ இங்கே எப்படி வந்தாய்? நான் தானே சற்று முன் உன்னை ஆற்றில் போட்டு விட்டு வந்தேன் என்று கேட்டான். ஆமாம் பெருந்தலை பிரசண்டரே, நீங்கள் என்னை ஆற்றில் போட்டது உண்மைதான். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பார்த்தீர்களா, நான் ஆற்றின் அடியில் கண்டெடுத்த பொருள்களை, இவ்வளவு வியாபார பொருள்களும் இவற்றை சுமக்க 12 கழுதைகளும் எனக்கு அங்கே கிடைத்தன என்றான் சமயோசிதம். நீ ஒரு அதிர்ஷ்டக்காரன் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆற்றின் அடியில் இவ்வளவு பொருள்கள் தான் இருந்தனவா? இல்லை, இன்னும் இருக்கின்றனவா என்று கேட்டான் அரக்கன். இன்னும் ஏராளமான பொருள்கள் இருக்கின்றன. இவற்றை காட்டிலும் உயர்ந்த பொருள்கள் அவை. அத்தனையும் அசல் வைரத்தினாலும் தங்கத்தினாலும் செய்யப்பட்டவை. ஆனால் என்னை போன்ற ஒரு ஏழை தோட்டக்காரன் அப்படிப்பட்ட தங்கத்தையும் வைரத்தையும் வியாபாரம் செய்ய வந்தால் அது சந்தேகத்திற்கிடமாக கூடும். நான் அவற்றை திருடிக் கொண்டு வந்திருப்பதாக எண்ணி அரச காவலர் பிடித்துக் கொண்டு போனாலும் போய்விடலாம். அதற்காகத்தான் இந்த சாதாரண பொருட்களை மட்டும் அள்ளிக் கொண்டு வந்தேன் என்று வகையாக பொய் சொன்னான் சமயோசிதம். ஆம் ஆம், நீ செய்தது புத்திசாலித்தனமான காரியம்தான் என்று சொன்ன அரக்கன் தன் வேலைக்காரனை இழுத்துக் கொண்டு வந்த வழியே திரும்பலானான். ஏ மரமண்டையே, திரும்பி வா. உன் குடிபோதையை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு வேகமாக நட. நாம் போவதற்கு முன் விஷயம் தெரிந்து எவனாவது ஆற்றுக்கு போய் அந்த பொருள்களை எல்லாம் அள்ளிக் கொண்டு போய்விடப் போகிறான் என்று சொல்லி வெகு வேகமாக நடந்து சென்றான். அவர்கள் ஆற்றுக்குள் சாக்கு மூட்டையை போட்ட இடத்தில் அரக்கன் வந்து நின்றான். கீழே போய் பார்த்து என்னென்ன இருக்கின்றன சொல் என்றபடி அவன் வேலைக்காரனை தூக்கி ஆற்றுக்குள்ளே வீசி எறிந்தான். அந்த வேலைக்காரன் தண்ணீரில் மூழ்கி ஒரு முறை மேலே எழும்பினான். மூச்சு திணறிக் கொண்டு மேலே வந்த அவன் நீந்த தெரியாமல் திண்டாடினான். அரக்கனை உதவிக்கு வரும்படி கையை காட்டினான். ஆ, நீ அருமையான வேலைக்காரன் தான். தங்கத்தை பார்த்து விட்டாயா? இரு இரு, இதோ நானும் வருகிறேன் என்று சொல்லி அரக்கன் பிரசண்டனும் ஆற்றுக்குள்ளே குதித்தான். அவனுக்கும் நீந்த தெரியாது. ஆகவே அவர்கள் இருவரும் அந்த ஆற்றை விட்டு கரையேறி மலை மேலிருந்த மாளிகைக்கு திரும்பவே இல்லை. சமயோசிதம் சந்தையில் வியாபாரம் செய்து கிடைத்த பண மூட்டைகளையும் விலை போகாத மீதி சரக்குகளையும் கழுதை மேல் ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு திரும்பினான். விற்காத சரக்குகளை எல்லாம் தன் மனைவி மக்களை அணிந்து கொள்ள சொல்லிக் கொடுத்தான். சில நாட்களுக்கு பிறகு அரக்கன் பிரசண்டன் திரும்பி வரவில்லை என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு அவனுடைய மாளிகையிலேயே போய் ஆனந்தமாக வாழ்ந்து வரலானான்.